இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பு நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஜாயின் ஆகிருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையானவர், அவர் நன்மைகளை செய்கிற தேவன். எத்தனை பேருக்கு தெரியும்? அங்கே எல்லாருமே கொஞ்சம் நேரம் கரங்களை உயர்த்தி ஒன்று சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸோ எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி இயேசுவா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்த தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்து மேலே ஒரு கை வச்சு சொல்லலாமா? ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ அன்றி உண்மையே சேவிப்போம், உங்களை மாத்திரமே நேசிப்போம் ஆண்டவரே, உங்களை மாத்திரமே உயர்த்துவோம். இதுவரையிலே எங்களை நடத்தின தேவன், இதுக்கப்புறமும் நடத்த போறீங்க, இதுக்கப்புறமும் எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க, இன்னும் எங்களை உயர்த்த போறீங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர், ஓ நீங்க நல்லவரே இயேசுவே. வாங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாமா? Thank you Holy Spirit. Jesus, நீங்க நல்லவரே இயேசுவே. ஒரு நாளும் எங்களை சேதப்படுத்தாம, ஒரு நாள் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாம எங்களை வழி நடத்தின தேவன், நீங்க நல்லவர். ஒரு கரு போல சுமந்தீங்களா ஆண்டவரே, ஒரு சேதமின்றி ஆண்டவரே எங்களை சுமந்து வந்த தேவன், நீங்க பெரியவரா இருக்கிறீங்க, நீங்க நல்லவரே இயேசுவே. Thank you Jesus. ஓ ஷரலா ப்ரோச்சனனே கிளரினே மோஷனா தனலே புனனே கிள. நன்றி இயேசு. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுங்க. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளது. தெரிஞ்சவங்களா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிலைத்துள்ளது. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி
ஒரு தீமையும் நம்மளை அணுகாதபடிக்கு நம்மளை காத்து கொண்ட கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்தலாம். அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறார். இதுவரையிலும் நடத்தின தேவன், இதுவரையிலும் உதவி செய்த எபினேசர் இனிமேலையும் நம்மளை நடத்துவார், நம்மளுக்கு உதவி செய்வார், நம்மளை காப்பாற்றுவார். யாரும் எதை பத்தியும் கவலைப்படாம கர்த்தர் மேல நம்ம கண்களை பதிவு வச்சு சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் எல்லாம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க உங்களுக்கு இடத்த கொடுக்குறோம், அதனால எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நாங்க நல்லா இருப்போம் ஆண்டவரே. இதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு எங்களை நீங்க உயர்த்த நல்லவரா இருக்கிறீங்க, வல்லவரா இருக்கிறீங்க. அப்ப இந்த நல்ல நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு ஜாயின் ஆயிருக்கிற எல்லாரையும் உங்க கரத்துல நாங்க கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிச்சு உங்க வார்த்தையை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. கலந்து கொண்ட எல்லாரோடையும் நீங்க பேசி அவங்களை நீங்க திருப்பி கட்டி நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கூடவே இருங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அவர் நல்லவரா இருக்கிறார், அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரையும் சந்திக்கிறது திரும்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருமே தேவனுடைய கிருபையால நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆன்சர்ட் பிரேயர்ஸ் உடைய வருஷத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்புறேன். டிவைன் சக்சஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம போகலாம். இன்னைக்கு ரொம்ப விசேஷத்தை ஒரு செய்தி நான் நம்புகிறேன். நமக்கு தேவைப்படுற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வாங்கலாருமே Hebrews chapter 11 verse number 1. விசுவாசத்தை பற்றி நம்ம பேசும்போது when you talk about faith, இந்த அம்சத்தை நம்ம மறந்துடக்கூடாது. There is something about faith that we have to talk about in today's meeting. இன்னைக்கு நம்மளுடைய கூட்டத்தில் விசுவாசத்தை பற்றின இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் rarely spoken of. இதை பற்றி ஒரு பிளாகும் நான் எழுதிட்டுருக்கிறேன் நம்மளுடைய வெப்சைட்டில் போடுறதுக்காக. ஆனால் you are blessed பாருங்கள், you are about to receive the word in its fullness. Alright, so let's go to Hebrews chapter 11 and verse number 1. எபிரேயர் 11 அதுடைய முதல் வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அது ஒரே வசனம் தான், ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. காணப்படாதவைகள் பார்க்க முடியல, ஆனால் விசுவாசத்தினால அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். பார்க்க முடியல ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றோம். தெரியல ஆனாலும் பரவாயில்ல. அப்படியே 11ஆம் வசனத்துக்கு வரலாமா நம்ம? Hebrews chapter 11 and verse number 7 பாருங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, காணாதவைகள் இதுவரைக்கும் அவர் பார்க்காத விஷயத்த அவர் எச்சரிக்கையா பெற்றுக்கிறார், அதை நம்புறார். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆனதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பார்த்தீங்களா, சுதந்திரவாளியானான். அப்படியே அடுத்ததா பார்க்கலாமா நம்ம? So Noah believed in something that he could not see. Faith is believing in the invisible அப்படின்னு பார்த்தோம். இப்போ verse number 8 வாங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். He didn't know it all, he didn't have all the details, but he still went anyways. எல்லாம் தெரியல ஆனாலும் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில முன்னாடி போகிறார். இப்போ 27ஆம் வசனத்துக்கு வாங்க. விசுவாசத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தையும் சத்தியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்றோம். verse number 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அதரிசனமானவரை, the one who is invisible. இப்போ நம்ம படிச்ச இந்த 4 வசனங்கள்லையும் ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் பாருங்க. அதரிசனமானவர், காணப்படாதவைகள், அறியாததை, தெரியாததை அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. See, one thing about faith is this. It says, I don't know, but it's all right. எனக்கு எல்லாம் தெரியல ஆனால் பரவாயில்ல, நான் நம்புகிறேன், நான் முன்னாடி போகிறேன். ஏன்னா வேதத்தில் பாருங்க, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்ஃபேக்ட் ஆரம்பம்லேருந்து முடிவு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்பேற்பட்ட வெற்றிகளை நம்ம பார்க்கணுன்றத தேவன் எழுதி வச்சிருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதக்காரன் சொல்றாரு,
என் முழு வாழ்க்கைய ஒரு புஸ்தகத்துல நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 29:11 நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நன்மைக்காக உன் வாழ்க்கையில நான் நிறைய யோசனைகளை வச்சிருக்கிறேன், அது தீமைக்கல்ல நன்மைக்காக நல்ல முடிவுகளை வச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் பைபிள்ல நம்ம பார்க்கறோம் பாருங்க, ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. பிளான், அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. ஆனா விஷயம் இதுதான் பாருங்க, தேவன் எல்லா பிளானையும் வச்சிருக்கிறாரு. ஆனா அதே வசனத்தை படிக்கிறோம், ஐ நோ ஆல் த பிளான்ஸ்ன்றாரு. அப்படின்னா அர்த்தம், many a times we don't know. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? See, it starts like this. உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். நிறைய தடவை நமக்கு தெரியல, ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். But this is what faith does. விசுவாசம் இதுதான் உண்டு பண்ணுது பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அது போதும். நான் தேவனை அறிந்திருக்கிறேன், நான் முன்னாடி போறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு எல்லாமே தெரியல, ஆனாலும் பரவாயில்ல, நான் தேவனை நம்பி இருக்கிறேன். சொன்னீங்களா? Okay, I want you to lift up your hands at this moment and say, I don't know, but it's all right. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொருத்தர் சொல்லுங்க, I don't know, but it's all right. See, if you are in faith, then you will surely say, I don't know, but it's all right. எப்படி பிரதர் இந்த கடனை ஜெயிப்பீங்க? I don't know, I don't have all the details, but it's all right. எப்படி இந்த வியாதியை ஜெயிக்க போறீங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எப்படின்னு தெரியல, ஆனா பரவாயில்லை, கர்த்தருக்கு தெரியும், நான் முன்னாடி போக ஆயத்தமா இருக்கிறேன். மோசே சொன்னது போல அதரிசனமானவரை பார்த்து முன்னாடி போக நீங்க ஆயத்தமா இருப்பீங்க. ஆபிரகாமை போல எல்லாம் தெரியல, ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் முன்னாடி போறேன், நான் கீழ்ப்படுகிறேன், முன்னாடி வருவீங்க. எல்லாம் தெரியல, எல்லாம் புரியல, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, ஆனா நோவாவை போல நீங்க சொல்லுவீங்க, but I believe my God is a good God. அவர் நல்லவர் எனக்கு தெரியும். அப்படின்னா என் எதிர்காலத்துல எப்படி இருக்குது, எப்படி நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல, என் தேவன் நல்லவர், அவர் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால நான் முன்னாடி போறேன். யாராவது சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம், லைவ் சாட்ல போடுங்க, சொல்லுங்க ஐ டோன்ட் நோன்னு போடுங்க பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மெச்சூரிட்டின்றது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றது இல்லை, எனக்கு நிறைய தெரியல, ஆனாலும் எல்லாவற்றையும் உடையவரை நான் அறிந்திருக்கிறேன், நான் முன்னாடி போக ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு see great things from God, then you have to grab this essence of faith in your life, make it your own. This essence of faith says, I don't have all the details, but it's all right. To be comfortable not knowing every detail is an essence of faith. எல்லா தகவலும் என்கிட்ட இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, நான் சமாதானமா நான் கர்த்தரை நம்ப முடியும்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க விசுவாசத்துல தேர்ச்சி அடைஞ்சவங்கன்னு அர்த்தம். See, maturity is not knowing everything. When it comes to Christian life, maturity is about saying, I know who God is, so I don't care about what I don't know. நான் போக போக கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற விஷயங்களை நான் புடிச்சுக்கிறேன். I don't have to have all the details to move forward in faith. ஏன் கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் நான் விசுவாசிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறேன். வேதத்தை நீங்க பாருங்க, பல தேவ மனுஷர்களும் மனுஷிகளும் பெரிய பெரிய சாகசங்களையும் சாதனைகளும் கர்த்தருக்காக செஞ்சிருக்கிறாங்க, சரித்திரத்தையே மாத்தி இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுடைய ஒரு மிக முக்கியமான சத்தியமே என்னன்னா, they didn't have all the details. ஏற்கனவே ஆபிரகாமை பத்தி பார்த்தோம், நோவாவை பத்தி பார்த்துருக்கிறோம், இப்போ பாருங்க மோசையை பற்றியும் பார்த்தோம் நம்ம வசனத்தில் படிக்கும்போது. ஆனால் யோனத்தான் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யோனத்தான் அப்படின்றவர் ஒரு நாள் அவருடைய அசிஸ்டன்ட் சோல்ஜர், அவருடைய ஆர்மர் பேரர், இந்த எல்லா ஆயுதங்களை சுமக்கிற அந்த வாலிபனோட சேர்ந்து ஒரு இடத்துல யுத்தம் பண்ண போறார். அவங்க அப்பாவும் சேனை வீரர்களும் வரல. ஆனால் யோனத்தான் சொல்றாரு, வா நம்ம 2 பேரே போகலாம் அப்படின்றார். நம்ம ஒரு விசுவாசம் பாருங்க, நம்ம தைரியம் பாருங்க. அதனால தான் இந்த யோனத்தானுக்கு தாவீதை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா என்ன மாதிரி யோசிக்கிறான் இவன். ஏன்னா யோனத்தான் பெருசாக யாரோ ஒருத்தர் சகாயம் பண்ணுவாங்களா அப்படிலாம் யோசிச்சு பார்க்கல பாருங்க, வாங்க முன்னாடி போகலாம் அப்படின்றான். அப்போ யோனத்தான் அந்த ஆயுதத்தை சுமக்கிறவனை பார்த்து சொல்றாரு, வா நம்ம போகலாம், அந்த நம்ம சத்துருக்கள் நேராக நோக்கி நம்ம போகலாம். Perhaps the Lord will act on our behalf. Perhaps என்ற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ஒருவேளை, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஒருவேளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை அப்படின்னு அர்த்தம், எனக்கு முழுசா தெரிலப்பா, கன்ஃபார்மா தெரில, ஆனால் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ யோனத்தான் ஒரு விசுவாச வீரர், ஏன் எல்லாமே தெரியல ஆனாலும் பரவாயில்ல முன்னாடி போகலாம் அப்படின்றார். இன்னொருத்தரை பற்றி படிக்கிறோம் வேதத்தில், அவர் பேர் மொர்தெகாய். இந்த மொர்தெகாய்ன்றவர் எஸ்தர் கிட்ட பேசுறாரு. எஸ்தரை பார்த்து சொல்றாரு, எஸ்தர் நீ ராணியா இருக்கிற, அதனால நீ எஸ்கேப் ஆயிடலான்னு நினைக்காத, நம்ம ஜனத்தெல்லாம் கொண்டு போடணும்னு சொல்லி ஒரு சத்ருவானம் வந்திருக்கிறான், இந்த நேரத்தில் நீ சைலண்டா இருக்க கூடாது. அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, இங்கிலீஷ் பைபிள் இப்படி போட்டிருக்கு பாருங்க, who knows you have come to the throne for such a time as this. who knows, எல்லாரும் அந்த 2 வார்த்தைகளை சொல்லுங்க, who knows, யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. அடடட,
உலகத்திலேயே மிகப்பெரிய விடுதலையின் செய்திகள் தான், ஸ்டோரிஸ் தான் எஸ்தர் புத்தகத்தில் படிக்கிறோம். பட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் கேம் அபவுட் வித் தீஸ் வேர்ட்ஸ். ஹூ நோஸ்? யாருக்கு தெரியும்? அப்படின்றத வச்சு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வந்தாருன்னா கர்த்தர். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க, டோன்ட் வரி அபவுட் ஆல் த டீடைல். எசேக்கியேலை பார்த்து ஒரு நாள் கர்த்தர் கேட்கிறாரு, எசேக்கியேல், இந்த எலும்புகள் ஜீவனோடு இருக்க கூடுமோ, இந்த எலும்புகள் ஜீவனோட வர கூடுமோன்னு கேட்கிறாரு. அதுக்கு எசேக்கியேல் சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படின்றார். அப்படின்னா அர்த்தம், எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு. இந்த எசேக்கியேலை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறார். ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அவருடைய ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். ஒரு நாள் அந்த ராஜா இவர் மேலே ரொம்ப கோவப்படுறாரு. என்ன, நீங்கள் நான் வச்ச சிலை வணங்க மாட்டீங்களான்னு உடனே அப்போ ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, ராஜாவே, எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். எங்களை அக்னியில் போட்டிங்கன்னா அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்துலையும், அப்படின்னா அர்த்தம், நீங்கள் என்ன அக்னியில் போடலனாலும் நீங்கள் வச்சிருக்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். See, Shadrach, Meshach and Abednego, they were willing to, believe on the Lord even though they didn't have all the details. They didn't have all the details. பீட்டர் ஜீசஸை பார்த்து சொல்றாரு பாருங்க, முதல் தடவை இயேசு கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன நீ நேசிக்கிறியா? நேசிக்கிற ஆண்டவரே என்றார். ரெண்டாவது தடவை அப்படியே கேட்கிறார். மூணாவது தடவை பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படின்ட்டார். அப்படின்னா அர்த்தம், எனக்கே தெரியல ஆண்டவரே, சந்தேகம் வந்துச்சு, ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரே. பாருங்க, வேதத்தில் இருக்கிற எல்லா சாம்பியன்களுடைய காமன் டினாமினேட்டர் என்ன தெரியுமா? எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியல, ஆனாலும் நான் முன்னாடி போக ஆயத்தமா இருக்கிறேன். I don't have all the details, but I want to move forward in life. இதுதான் அப்போஸ்தலர் பவுலும் சொல்றாரு. என்ன ஒரு அருமையான விஷயமா இருக்கு. அப்போஸ்தலர் பவுலும் சொல்றாரு, எல்லாமே நம்மளுக்கு தெரியாத நேரத்தில் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் ஃபெய்த்? ரைட் திஸ் டவுன். ஃபெய்த் இஸ் பீயிங் கம்ஃபர்டபிள் நாட் நோயிங். ஃபெய்த் இஸ் பீயிங் கம்ஃபர்டபிள் நாட் நோயிங். எல்லாமே தெரியல ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறது பேர் விசுவாசம். கர்த்தர் என்ன செய்ய போறாரு, எப்படி செய்ய போறாரு, எப்ப செய்ய போறாரு எல்லாம் தெரியல, ஆனாலும் அவர் சொல்லதை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன், கீழ்ப்படிய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஐ டோன்ட் நோ இட் ஆல் பட் இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு எல்லாம் தெரியல ஆனா பரவாயில்ல. இதுதான் விசுவாசம். பாருங்க, விசுவாசம் எல்லா டீட்டெயிலுக்காக காத்திருக்காது. விசுவாசம் தேவன் நல்லவர்னு நம்பி முன்னாடி போறதா விசுவாசம். விசுவாசம் சொல்லுது, எனக்கு எல்லா டீட்டெயிலும் இல்லை, ஆனா என் தேவன் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் உத்தமமானவர், அவரை நம்பி நான் முன்னாடி போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? You may not be good always, but God is. Hallelujah. You may not be faithful at all times, but God is. You may not be shakeable, but God is. You may fall, but God won't. அப்படின்னா நான் என்ன பார்த்துட்டு வாழ்றது விசுவாசம் இல்லை. நான் விழலாம், நான் தவறு பண்ணலாம், எனக்கெல்லாம் புரியாமல் போயிடலாம், நான் ஃபெய்த்ஃபுல் இல்லாமல் போயிடலாம். ஆனால் தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் பரிசுத்தர், அதனால அவரை நம்பி நான் முன்னாடி போகிறேன். கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இல்லை, ஆனாலும் பரவாயில்லை. ஆமென் சொல்றீங்களா அந்த வார்த்தை இன்னைக்கு? I don't know, but it's all right. I can be comfortable not knowing every detail. I can be comfortable not having every detail in my life. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம வரலாமா? தேவன் ஒரு முழு திட்டத்தை போடுறதா இருந்தா அவர் ஏன் டீட்டெயில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? முழு டீட்டெயில் கொடுக்கலாம் இல்லையா? அது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பெண்களுக்கு அதிகமான டீட்டெயில் தேவை. இப்போ நம்ம எல்லாருக்குமே பாருங்க, ஒரு சில விஷயங்கள் நிறைய டீட்டெயில் எல்லாம் இறங்க மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கலாம். We want to know all the details because the more you know, the more you can control. You have that confidence of controlling the outcome. அப்போ என்ன எனக்கு டீட்டெயில் தெரியலன்னா நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? We want to be in control, right? See, we don't want to be out of control. ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு இயலாமையில் நம்ம போகிறது நம்ம யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால தான் we seek knowledge. See, that's why we say knowledge is power. உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். தெரியலனா அதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி எல்லா டீட்டெயில் தெரிஞ்சா ஐ எம் ஏபிள் டு கண்ட்ரோல். தெரியாத போது நான் திண்டாடுறேன், ஐயோ இதை தெரியாமல் கால் எடுத்து வச்சுட்டேன் நான் இதுலன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. அதனால தான் கர்த்தர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கறதில்ல. எதனால? 3 காரணங்கள் கொடுக்குறேன் பாருங்க. முதல் காரணத்தை எழுதிங்க. Why doesn't God always give us the details? ஏன் கர்த்தர் எல்லா தகவல்களையும் நம்ம வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் கொடுக்கறதில்ல? நம்பர் 1, so that we will let him be the God of our lives. So that we will let him be the God of our life. எல்லா டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சால் நான் கண்ட்ரோல் பண்ணி நானே என் வாழ்க்கைக்கு கடவுளாக மாறலாம் அப்படின்னு நானே ஒரு பிரயாசத்தில் இறங்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லா டீட்டெயிலும் தெரியாத போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் அறியாமையில் இருக்கிறேன், நான் தெரியல ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, இருட்டாக இருக்குது எனக்கு தெரியலப்பா, நீங்கள் தான் எல்லாமே, உங்களை தேடி வர்றேன் நான். அப்போ அவரை தேடி வருவோம் பாருங்கள். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சம்பவம் வரும்போது அவர்கிட்ட வந்து சொல்லுவோம், ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்க, அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே.
அவர்கிட்ட வந்து சொல்லுவேன், நீங்கள் தான் என் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறீங்க, நீங்கள் தான் கடவுளாக இருக்கிறீங்க. ஏன் கர்த்தர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறது இல்லைன்னா, நம்பர் 1 அப்போ தான் அவரை தேவனாக இருக்க நம்ம விடுவோம். we will let him be the God of our life. Number 2, எழுதிங்க பார்க்கலாம். Why doesn't God give us all the details? Number 2, this is the reason, so that we will not talk ourselves out of it. நம்மளே அந்த விஷயத்திலிருந்து வெளியே வந்துருவோம். காரணம் என்னன்னா, ஆண்டவர் மட்டும் நம்மளுக்கு டீட்டெயிலை கொடுத்தாருன்னா, வானாண்டவர் அப்பேற்பட்ட சித்தமே வானா அப்படின்றோம் நம்ம. பாருங்கள், யோசேப்புக்கு கர்த்தர் கனவு கொடுத்தார். கனவுல என்ன வந்துச்சு? இவர் ஒரு லீடராக இருக்கிற மாதிரி எல்லாரும் இவரை வணங்குற மாதிரி வந்துச்சு. ஆனால் நடுவில் இவரை ஜெயிலில் தூக்கி போடுவாங்கன்னு வந்துச்சா? கனவுல வரல. இவரை மேலே தப்பாக குற்றம் சுமத்துவாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சா? வரலையே. இவங்க சகோதரர்கள் இவருடைய துணியெல்லாம் கிழிச்சு இவரை நிர்வாணமாக ஒரு குழியில் தூக்கி போடுவாங்கன்னு வந்து வரல. நல்ல வேலை ஆண்டவர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் யோசேப்பு கிட்ட, யோசேப் இப்போ உனக்கு 17 வயசுரா தம்பி, நீ 30 வயசு ஆகிற வரைக்கும் 13 வருஷம் நீ கஷ்டப்படுவ. கர்த்தர் சொன்னாரா? சொல்லலை. சொல்லியிருந்தா யோசேப்புக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. என்னன்னு சொல்லி, ஆண்டவரே யோசிச்சு பார்த்தேன், எல்லா டீட்டெயில் கொடுத்ததுக்காக நன்றி, ஆனால் நான் இல்லை, என்னை விட்டுருங்க, ஆளை விடுங்க. 13 வருஷம் எவன் கஷ்டப்பட போறா? என்னை விடுங்க ஆண்டவரே, நான் ஒரு செல்லப்பிள்ளை இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். நான் நல்ல வேலை கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் டீட்டெயிலை கொடுக்கல. கொடுத்தாருன்னா நம்மளே டிஸ்கரேஜ் ஆகிடுவோன்னு சொல்கிறேன். நான் ஒரு சில தடவை அந்த கனவு பெருசாக இருக்கிறதுனால நம்மளே சொல்லுவோம், இப்பேற்பட்ட கனவு வானாண்டவரே, நான் அப்பேற்பட்ட தகுதி இல்லைன்னு இல்லை, வானாண்டவர் விட்டுருங்க ஆண்டவர். எத்தனை பேர் தெரியும் கர்த்தர் நம்ம நினைக்கிறத விட நம்மளுக்காக பெருசாக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி? Come on, how many of you agree to that? Yes. Come on, chat boxல yes ன்னு போடுங்க பார்க்கலாம். Let me know that you are in with this message. Yes. How many of you know that God's plan for your life is bigger than your own plan for your life? நீங்க உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை விட அவர் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு, தெரியுமா உங்களுக்கு? நல்ல வேலை அவர் காமிக்கல எல்லா டீட்டெயில். காமிச்சா என்ன பண்றோம்? வான ஆண்டவரே, நான் சின்னவன், சிறிய குடும்பத்திலேருந்து வந்தவன், என்னை விட்டு விடுங்க ஆண்டவர். கிதியோன் மாதிரி நம்ம பேசியிருந்திருக்கோம். நான் தான் எங்கள் வீட்டில் சின்னவன், என் குடும்பம் தான் இருக்கிற குடும்பத்திலே சின்ன குடும்பம், எங்களை விட்டுருங்க ஆண்டவர் அப்படின்ற மாதிரி. ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து என்றைக்கும் நிறைய டீட்டெயில் கொடுக்கறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? அவர் அழைக்கிறது நம்ம யாருன்றதை பார்த்து இல்லை, அவர் யாருன்றது நம்பிக்கை வச்சு. அதனால் அவர் சொல்கிறாரு, டே நீ சின்னவனாக இருக்கலாம், குடும்பம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் என் கிருபை பெருசு, என் வல்லமை பெருசு. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற கிருபையும் சக்தியை கொடுத்து நான் வழி நடத்த வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 3வது காரணம் எழுதிங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் எல்லா டீட்டெயில் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைன்னா, அவர் கொடுத்தாருன்னா நம்மளே நம்மளுடைய சொந்த பிரயாசத்தினால அதை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படுற சோதனை நம்மளுக்கு வரும். You will be tempted to make it happen on your own. Reason number 3, why doesn't God give us all the details, brother? So that you will not try to make it on your own. You will not try to make it happen on your own. கர்த்தர் எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாருன்னா அவரை நம்பாம நானே சொந்த பிரயாசத்தில் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் போக எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் தெரியும் நம்ம ரொம்ப நேச்சுரலாக யோசிக்கிறோம். கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக யோசிக்கிறவர். அவர் காட்சிகளுக்கு பின்னாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை பயங்கரமான வழிகளை அவர் செஞ்சு முடிக்க வல்லவராக இருக்கிறார். கானான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரணும், அதுக்காக யோர்தானை வத்தி போக பண்ணவர், எரிகோவை இடிச்சு தள்ளினவர், சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டினவர் யோசுவாவுடைய ஜெபத்தின் பிரகாரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தரால் அதிசயங்களை செய்ய முடியும். பார், நமக்கு டீட்டெயிலை கொடுத்தாருன்னா நம்ம நேச்சுரலாக யோசிப்போம், எப்படி இதை செஞ்சு முடிக்கலாம், லாஜிக்கலாக யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் வழிகளை கொண்டு நம்முடைய சித்தங்களை, நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்க சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கம் ஆன், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்க, நல்ல வேலை அவர் எல்லாத்தையும் சொல்லலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நல்ல வேலை அவர் எல்லாத்தையும் சொல்லலை. It's a good thing that God did not give us all the details. It's a good thing that God did not give us every information. இப்போ நம்ம அவர்கிட்ட ஓடி வரோம், ஒவ்வொரு தடவை அவர்கிட்ட ஓடி வரோம். ஆண்டவரே, அப்போவே எரியோ கோட்டை இடிச்சு தள்ளினீங்க, இப்போ அடுத்த பட்டணத்தை எப்படி கொடுக்க போறீங்க? அவர்கிட்ட வர்றோம் இல்லையா? அடுத்த பட்டணத்தை அப்படியே சுற்றி அப்படியே இடிச்சு தள்ளலாம் நம்ம போகாமல் அவர்கிட்ட வந்து சொல்கிறோம், வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்கள் தான் கடவுள், நானே என் வாழ்க்கையின் கடவுள் இல்லை, நீங்கள் தான் என் கடவுளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. How many are glad that God doesn't give you all the details? Yes. Come on, lift up your hands at this moment. கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா எல்லா டீட்டெயிலும் கொடுக்காததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் எனக்கு புரிய வைக்காததுக்காக நன்றி. உங்களை நம்புறேன், நீங்க தான் கடவுள், நீங்க தான் தெய்வம், நீங்க தான் என் வாழ்க்கையின் சிங்காசனத்தில் இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, I am comfortable without all the details. Oh, I can be comfortable not knowing it all. I don't know, but it's all right. எனக்கு தெரியல, ஆனா பரவாயில்லை. உங்க வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேணும்னா you have to let go
of trying to know everything. You have to say, Lord, I don't know it all, but I know you are still on the throne. எப்படின்னு தெரியல, நீங்க இன்னும் சிங்காசனத்தில் இருக்கிறீங்க, நான் விட்டு கொடுக்குறேன், சகலத்தை நீங்க பார்த்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், I don't know, but it's all right. எனக்கு எல்லாம் தெரியல, ஆனா பரவாயில்ல. என் கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். Hallelujah. Come on, how many of you are enjoying the message until now? எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? Now let's move on to the next stage. Here I want to talk to you about what to do when you don't have all the details. என்ன செய்யறது பிரதர்? அப்ப நான் உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியும்ன்றார். உனக்கு தெரியல, அடுத்தது என்ன பண்ண போறேன்னா எனக்கு தெரியும், நீ கவலைப்படாதன்றார். So what do I do? என்ன செய்யறது? வாழ்க்கையில் ஐயோ டீட்டெயில் தெரிஞ்சா நல்லா இருக்குமே, இது எப்போ நடக்க போகுது, இது ஏன் இப்படி பண்ணுறாரு, கர்த்தர் ஏன் மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் எதிர்பார்த்த கதவு ஏன் திறக்கல, நான் எதிர்பார்த்த ஆன்சர் இன்னும் எனக்கு ஏன் கிடைக்கல, என்னதான் கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு புரியல, ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே எல்லா டீட்டெயிலை அப்படின்னு சில டைம் தோணும் இல்லையா? What do you do when you don't get all the details? Here are 4 things that you can do. Are you ready? When you don't know all the details. Number 1, write this down. Bring your soul to rest. உங்க ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வாங்க. Bring your soul to rest. அப்படியே சங்கீதம் 131 திருப்பிங்க. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. இருமாப்புனா arrogant. I am not arrogant, Lord. I am not haughty. I am not arrogant. திமிரு புடிச்சவன் இல்லை நான் அப்படின்றார். என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகள் அல்ல. அப்படின்னா அர்த்தம், நான் வந்து பெருமையின் கண்களோட இருக்கிறவன் இல்லை. என் கண் பார்வை பெருமையா இல்லை. The way I look at things is more humble அப்படின்றார். பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. நான் யோசனை பார்த்தீங்களா? எனக்கு மிஞ்சின கருமங்களை நான் தலையிடுறது இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கு தான் இந்த வசனம்ட்டு. உங்கள் கணவர் இருந்தாருன்னா உங்கள் பக்கத்தில் என்ன அருமையான வசனம் பாருங்க. இது நம்மளுக்கு தெரியாதது சும்மா போட்டு தலையில் போட்டு மண்டையை உடச்சிக்க கூடாது. நம்ம எனக்கு மிஞ்சின கர்மங்களில், ஐயோ நான் சொல்ல, அவர் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சரி நானும் ஒரு சங்கீதக்காரன் தான், ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொன்னதை தான் நான் சொல்லுகிறேன் பாருங்க. எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறதும் இல்லை. அப்போ என்ன தாவீது பண்ணுறீங்க? 2ஆம் வசனம் பாருங்க. தாயின் பால் மறந்த குழந்தையை போல. அப்படின்னா அர்த்தம், நான் வந்து பால் குடிக்கிற குழந்தை எல்லாம் பண்ணுறேன். நான் வந்து தேர்ச்சி அடையாதவனும் வளராதவன் இல்லை, நான் வளர்ந்துட்டேன். வளர்ச்சி எப்படி காமிக்கிறாரு? தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். நல்லா சொல்லுங்க, என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையாவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் வளரணும் பதர், என் விசுவாசத்தில் வளரணும்னு விருப்பப்படுறீங்க? தாவீது பண்ணதை நீங்கள் பண்ணுங்க. உங்கள் மனதுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லா டீட்டெயிலும் கடவுள் சொல்லணும் இருக்க தேவையில்ல. சமாதானமாக இருக்க கற்றுக்கிறேன், அமைதிப்படுத்துக்கிறேன், என் மனதை நான் அமைதிப்படுத்துக்கிறேன். I will bring my soul to rest. You don't try to figure out everything along the way. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்த பற்றியும் நான் பார்க்கணும், எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய பெருமைக்குள்ளே போயிடாதீங்க. தாவீது சொன்ன மாதிரி நம்ம சொல்ல கற்றுக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியல, தெரியவும் தேவையில்லை. நான் என்ன கடவுளா? என் வாழ்க்கைக்கு அவர் கடவுளாக இருக்கிறாரு. கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியும், நான் கடவுள் இல்லை. பரவாயில்ல, நான் கடவுள் இல்லைன்றது எனக்கு சமாதானமாக தான் இருக்குது. என் வாழ்க்கைக்கு அவர் கடவுளாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சால் போதும், அவர் என் வாழ்க்கையில் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். Number 1, bring your soul to rest. Number 2, write this down. Go to Romans chapter 8 and verse number 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். When you don't know, what a statement to say by the great apostle Paul. Apostle Paul யாருங்க? சொல்லுங்க, Apostle Paul யாரு? One of the brilliant minds of his day. அக்காலத்தின் மிக சாமர்த்தியமான நபர்கள் இவர் ஒருத்தர். மிகப்பெரிய போதகர், கமாலியல் உடைய பாதத்தில் உட்கார்ந்து கத்துக்கிட்டவர்ன்றோம் பார்க்குறோம். நம்ம ரொம்ப பெரிய ஒரு வித்வான், ஒரு மேதை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் எப்பேற்பட்ட காரியங்களை படித்து முன்னேறினவர் அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து கொடுக்குறார். அவர் எழுதின லெட்டர்ஸ் நல்லா நீங்க கிரீக் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க, அப்போஸ்தலர் பவுல் எழுதின கிரீக் இருக்கு தெரியுமா, ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த கிரீக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாசிக்கல் கிரீக்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு செம்மையா எழுதுறவர் இவர். இவ்வளோ பெரிய லிட்ரரி நாலேஜ் இருக்கிற இவர் ஒரு பிரில்லியன்ட் மைண்ட். பால் சொல்றாரு, we don't know all things என்றார். See, this is amazing. He was a brilliant guy, but he was comfortable in saying I don't know, because he was mature. பாருங்க, அவர் சொல்றாரு நமக்கு தெரியாத போது அப்படின்றாரு.
இப்பேற்பட்ட காரியங்களை ஜெபிக்கணும்னு சொல்லி வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எழுதிங்க பார்க்கலாம். Pray in the Holy Spirit when you don't have all the details and you feel like you're pressured. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல, ஐயோ நம்ப முடியுமான்னு தெரியல. when you feel like you're challenged in your faith, you've got to pray in tongues. Pray in tongues. Pray in tongues. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, என்ன ஜெபம் பண்றதுன்னு தெரியாத போது என்ன பண்றது, சைலண்டா இருங்கன்னு சொல்லல, போய் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண அவர் உங்களை நிரப்புகிறார். Pray in the Holy Spirit. சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்னது? Bring your soul to rest. நம்பர் 2 pray in tongues ன்னு போடுங்க. Pray in tongues. ஏன்னா நான் என்னுடைய சொந்த மொழியில பேசும்போது I am going with my brain. எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள், என்னுடைய vocabulary, நான் தமிழில் ஜெபம் பண்ணும்போது அதுதான் என்னுடைய மூல பாஷை, அதுதான் என்னுடைய தாய்மொழி, அதுதான். அதனால் அதை தான் பேசி பழகியிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை நான் பயன்படுத்த முடியும். இங்கிலீஷில் ஜெபம் பண்ணேன்னா நான் கற்றுக்கிட்டேன். இங்கிலீஷ்ன்றது நான் கற்றுக்கிட்டேன், ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டேன், நம்ம எல்லாரும் போல். அப்போ இங்கிலீஷில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜெபிக்க கற்றுக்கிறேன் நான். ஆனால் எனக்கு என்ன வார்த்தை என் மூளையில் இருக்குது, அதை வச்சு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் பாருங்கள், வாயில் வார்த்தைங்க வராது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். மனசு வேதனை சில நேரத்தில் நம்ம ஒக்காபுலரி தாண்டி இருக்கும் பாருங்கள். சில நேரத்தில் என்ன சொல்கிறதுனே தெரில பிரதர்ன்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மனபாரத்தை வெளிப்படுத்த தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கன்னடத்துலையும் நமக்கு மொழி நம்மளுக்கு தேவைப்பட்ட வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்காது. Have you ever found it really difficult to convey to God what you're going through? Pray in tongues. You say, Lord, I don't know how to speak, but I will use the help of the Holy Spirit. நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். வாழ்க்கையில் எல்லாம் தெரியாத பட்சத்தில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு அவனுக்கு. Pray in the Holy Spirit. Pray in the Holy Spirit. நம்மளுக்கு புரியாத எட்டாத காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு காரில் டிரைவ் பண்ணிட்டு போகிற நேரத்தில் நீண்ட காலம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாராம் பாருங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு போனாராம். நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரியல இவர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லி. ஆனால் பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. முன்னாடி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றுறாரு. ஆனால் இவருக்கு நேரிட வேண்டிய ஒரு ஆக்சிடென்ட், வேற ஒரு கார் போய் ஒரு இன்னொரு வாகனத்து மேலே இடிச்சு வந்து நிற்கிது பாருங்க. இவர் கார்லேருந்து இறங்கி ஓடினாராம், ஏதாவது காப்பாற்றலாம் அவங்களேன்னு சொல்லி. ஓடி போன உடனே கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குது. ஆனால் உள்ளே பயணம் பண்ணிட்டு இருந்த அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு இருந்தவங்க பெருசாக பாதிக்கப்படவே இல்லை, காயப்படவே இல்லை. ஆவியானவர் அந்த நேரத்தில் சொன்னாராம் உள்ளத்தில், இவ்வளோ நேரம் நீ அந்நிய பாஷையில் ஜெபிச்சியே, இவங்களுக்கு அதான் ஜெபம் பண்ணேன். நீ ஜெபிச்சதுனால இவங்களுக்கு ஒன்றுமே தீமை நடக்காமல் நான் பாதுகாக்க முடிஞ்சது. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க அந்நிய பாஷையின் வரத்துக்காக. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியல பாருங்க, நம்ம பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, நம்மளுடைய குடும்பம் என்ன கஷ்டத்தருது நம்மளுக்கு தெரியல பாருங்க. பட் when you pray, the Lord takes care of it. Hallelujah. Pray in the gift of the Holy Spirit. எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ப்ரேயர் ரூம் இருந்துச்சு எல்ஆர் நகர் அப்படின்ற இடத்துல. அங்கே தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு ஹால். ஒரு சனிக்கிழமை மத்தியானமாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா மனசு திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த வாரம் பாருங்கள், அந்த வாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு அந்த 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 தெருவுக்கு நான் போகிறேன், ஜனங்களை விசிட் பண்ணி ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லி. அந்த தெருவில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி நம்மளுடைய ப்ரேயரை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போய் நான் ஜெபம் பண்ணதில்லை, ஏன்னா அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க, ப்ளஸ் அவங்க கணவர் ஜெபத்துக்கு வராததுனால அவங்க இன்வைட் பண்ணல, நானும் போகல அவங்க குடும்பத்துக்குள்ளே. எந்த வீட்டில் ஜெபத்துக்காக கூப்பிட்டாங்களோ அந்த வீட்டில் எல்லாரும் கேதர் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணி அனுப்பிடுவோம். அன்னைக்கு திங்கக்கிழமை நான் போகிறேன் பாருங்கள், எல்லாரும் விசிட் பண்ணிட்டு வரலாம். நான் போகிறேன், ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த முஸ்லீம் குடும்பத்திலேருந்து கலந்துக்கிட்ட அந்த சகோதரி ஓடி வராங்க, வந்து சொல்கிறாங்க, பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணீங்க. என்னாச்சு சிஸ்டர்னா அவங்க சொல்கிறாங்க, சனிக்கிழமை மத்தியானம் என் பொண்ணுக்கு ரொம்ப அதிகமான காய்ச்சல், என் மகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வியாதியில். இவங்க அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் நான் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் என் வீட்டில். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்றாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் உள்ளே வந்தீங்க பிரதர், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க. அவர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததில்லை, ஆனால் நான் இன்னைக்கு கூப்பிடவே இல்லை, ஆனால் அப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்க. வீட்டுக்குள்ளே வந்து என் மகள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க. என் மகள் சுகமாயிட்டா, அதை சொல்ல தான் வந்தேன். நான் அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறேன், சிஸ்டர் நான் அவங்க வீட்டுக்குள்ளே வரவே இல்லை,
நான் ஆக்சுவலாக சாட்டர்டே அந்த நேரத்தில் நான் வரவே இல்லை, எந்த வீடியோ நான் விசிட் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிரதர், வழக்கமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டீங்க, ஆனால் அன்னைக்கு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்க, ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, என் மகள் சுகமாயிட்டா, சாட்சி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நீ ஞாபகம் வச்சு பாருங்க, எக்ஸாக்டாக இவங்க சொன்ன நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய அறையில் நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணார், என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உனக்கு தெரியாது, நீ வெறும் ஜெபம் பண்ணு, உனக்கு தெரியாத எட்டாத காரியங்களை உனக்காக நான் செய்கிறேன். Hallelujah. So if you feel like praying for somebody, you should start praying in tongues already. கர்த்தர் அவங்களுக்காக உங்களை ஜெபிக்கிறதுக்காக தூண்டி இருக்க எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது. So what do you do when you don't know all the details, when you don't have all the details? Number 1, bring your soul to rest. உங்க ஆத்மாவை இளைப்பாற செய்யுங்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஜெபம் செய்யுங்கள். மூன்றாவதா, இதை எழுதிங்க பார்க்கலாம், when you don't know what to do, this is something that you can do. Start praising and worshiping God. தேவனை துதிச்சு கர்த்தர் ஆராதிக்க அந்த பயணத்துக்குள்ளே போங்க. யோசபாத்ன்ற ராஜா அப்படித்தானே பண்ணுறாரு. ஒரு நாள் அவருக்கு எதிர்த்து ஜனங்க வந்துட்டாங்க, சேனை வீரர்கள் வந்துட்டாங்க, 3 தேசத்துலேருந்து அவரை கொண்டு போடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன பண்ணுறாரு, அவருடைய வீரர்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நம்மலாம் கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கலாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ஆராதிச்சுட்டே போகிறாங்க. அந்த பள்ளத்தாக்கில் போய் பார்த்தா சத்துருக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டின்னு குத்தின்னு செத்துட்டுக்கிறானுங்க. சத்துருக்கள் ஒருத்தர் இல்லை சண்டை போடுறதுக்கு, ஒருத்தர் கூட தப்பி போலவா. அந்த இடத்துல போய் அங்கே இருக்கிற எல்லா கொள்ளை பொருட்களை சூறையாடிட்டு வர்றதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. யுத்த பூமியை பெராக்கான்னு பேர் வச்சுட்டு வர்றாங்க. பெராக்கானா ஆசீர்வாதம்னு அர்த்தம். பாருங்க, வெறும் கையாக இருக்கிறவனை கர்த்தர் பெராக்கா கொண்டு போய் 3 நாள் ஆசீர்வாதங்களை நிரப்பி கொண்டு வராருன்னா இதுதான் துதி ஆராதனையுடைய வல்லமை. If you don't know what to do, lift up your hands, throw your hands up in the air, start worshiping God, start praising God. நீங்கள் சொல்லணும், எனக்கு தெரியல, என் கர்த்தர்னு சிங்காசனத்தில் இருக்கிறார், அதனால கர்த்தரை துதிச்சு ஆராதிக்க போகிறேன். See, praise and worship is an act of faith. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் ஆராதிக்கணும்னு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அதனால் அவரை துதிச்சு ஆராதிக்க போகிறேன். இதை தான் அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் செஞ்சாங்க. பவுல் சொல்கிறாருல, ஒன்றும் தெரியாத போது என்ன பண்ணுறது, நல்லா கர்த்தரை ஜெபம் பண்ணி ஆராதிங்கன்னு சொல்லி பாருங்கள். அன்றைக்கி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போடப்பட்ட போது வலி தாங்க முடியலன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா உடம்பெல்லாம் கிழிஞ்சு போகிற அளவுக்கு அடித்து போட்டிருக்கிறாங்க, கையிலலாம் சங்கிலிகள், காலையும் கட்டி போட்டிருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பவுலும் சீலாவும் அன்றைக்கி நடுராத்திரியில் கர்த்தரை துதிச்சு ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நல்லா துதிச்சு ஆராதிக்க தேவன் ஒரு பூகம்பத்தை கொண்டு வந்து அவங்களை விடுதலையாக்குறார். ஒரு வெற்றிகரமான இடமாக அது மாறுது. ஏன்? பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் griping and complaining and whining, they chose to act in faith. They chose to praise and worship God, and God brought about a deliverance. Hallelujah. Number 4, this is the most important thing I would share. நல்லா கவனிங்க. என்ன பிரதர் கர்த்தர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? Here is something that we all can do. Stay sensitive to God's voice and obey His promptings. எழுதிங்க பார்க்கலாம். Stay sensitive to God's voice and obey His promptings. என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர். I don't have all the details about my marriage, about my finances, about parenting, about coming out of debt, about getting out of this sickness. I don't have all the details, brother. What do I do? See, உங்களுக்கு என்ன வார்த்தை கிடைச்சிருக்குதோ அதை ஒபே பண்ணிட்டு முன்னாடி போங்க. பட் கீப் லிஸ்னிங் டு த வாய்ஸ் ஆஃப் காட். ஆபிரகாம் இதுதானே பண்ணார். ஒரு நாள் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் வீட்டை விட்டு ஊரை விட்டு போ அப்படின்னோடனே, நான் காட்டும் தேசத்துக்கு போ அப்படின்றார். சரி காட்டுங்க ஆண்டவரே போகிறேன்னு ஆபிரகாம் வெயிட் பண்ணல. நீர் முதல் காட்டும், அதுக்கு மேலாக நான் செல்லுகிறேன்னு சொல்ல. சரி நான் கிளம்புறேன், நீங்கள் காட்டுங்க அப்படின்னாரு. சரி அதான் ஃபெய்த், அதான் விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுது? என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதை நான் செஞ்சுட்டு நான் முன்னாடி போகிறேன். Obey that one thing that God has told you. How many of you are with me? Come on. Obey that one thing that God has told you, and the rest of the details will come. வரும். கிளம்புறேன். நான் மட்டும் அன்றைக்கி இமேஜின் பண்ணுறேன் பாருங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, லேடிஸ்க்கு வந்து எப்போவுமே நிறைய டீட்டெயில் தேவை. அவங்களுக்கு. ஆண்களுக்கு அவ்வளோ டீட்டெயில் தேவைப்படுறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனால் லேடிஸ்க்கு நிறைய டீட்டெயில் தேவைப்படுது. அதனால தான் ஆண்கள்கிட்ட சொல்கிறோம், தயவுசெய்து பேச கற்றுங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்றோம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில் தேவைப்படுது. உண்மையா இல்லையா? சில டைம் போய் பாருங்கள், குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு விசிட் பண்ணுங்கன்னு வாங்க, அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். சில டைம் வீட்டுக்கு போகும்போது என் மனைவி என்கிட்ட டீட்டெயில் கேட்பாங்க, குழந்தை என்ன வெயிட்டுன்னு வாங்க. குழந்தை என்ன வெயிட்டா? நான் தூக்கி பார்க்கவே இல்லைன்னு. இல்லை நீங்கள் கேட்கலையா? நம்ம எங்கே கேட்க போகிறோம் அந்த நேரத்தில்? ஆரம்பத்தில் இப்படிலாம் இருக்கும் மாதிரி சேலஞ்சு. இப்போ குழந்தைக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், குழந்தை நல்லா இருக்குதா? குழந்தை நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. யார் மாதிரி இருக்குதுன்றாங்க.
யார் மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறது நான், மூக்கு அப்பா மாதிரி கண்ணு அம்மா மாதிரி, எப்படி யார்கிட்ட எப்படி சொல்கிறது நான் இல்லையா? சரி, அப்போ குழந்தை என்ன டைமுக்கு பிறந்துச்சுன்றாங்க, ஏதோ இது என்ன பண்ணுறது, நான் என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்றீங்க. அட குழந்தை பிறந்துச்சுமா, நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன், தாய் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இப்போ போ நான் கற்றுக்கிட்டேன் பாருங்கள், இந்த டீட்டெயிலாம் கேட்க கற்றுக்கிட்டேன். என்னென்னு குழந்தை யார் மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் ஒத்து பார்க்க கற்றுக்கிட்டேன், குழந்தையுடைய வெயிட் என்னான்னு சொல்லி கேட்க கற்றுக்கிட்டேன், அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்பா எப்படி இருக்கிறாங்க, அந்த சூழல் எப்படி இருக்குது, எந்த வார்டு நம்பர் எல்லாத்தையும் கேட்க கற்றுக்கிட்டேன் பாருங்க. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு நான் போகும்போது என் மனைவி கேட்க போகிறாங்க, எங்கே போனீங்க இன்றைக்கி, யார் ஜெபம் பண்ணீங்க, அப்போ நான் எல்லா டீட்டெயிலும் கொடுக்க நான் கற்றுக்கிட்டேன். அன்னைக்கு ஆபிரகாம் சாராளை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாருமா, என்னங்க சொன்னார், நீ கிளம்பி போன்ட்டாருமா, எங்கங்க இல்லை காட்டுறாரா, இல்லை அதான் எங்கங்க இல்லை போனால் தான் காமிக்கிறாராம். இமேஜின் பண்ணி எனக்கு ஆபிரகாம் என்ன கஷ்டப்பட்டுருப்பாருங்க. சரி, கர்த்தர் போக சொல்லியிருக்கிறாரா, சூப்பர், சரிங்க, எங்கே போகிறோம் தெரியாதுமா, எந்த ரூட்டில் போகிறோம் தெரியாதுமா, எப்போ போய் சேர போகிறோம் அதுவும் தெரியாதுமா, ஐ டோன்ட் நோ. சரிங்க, நம்ம போகிற இடம் சூடான இடமா இல்லை குளிரான இடமா, நான் என்ன துணி பேக் பண்ணுறது தெரியலம்மா, ஏங்க என்னங்க டிஃபன் கட்டணும் தெரியலம்மா, எங்கெங்க அடுத்த ஹோட்டல் தெரியலம்மா, எங்கெங்க பெட்ரோல் போட போகிறோம் தெரியலையம்மா. ஆனால் இந்த ஆபிரகாம் பார்த்து சொல்கிறோம், விசுவாசத்தின் தகப்பன். ஒன்றும் தெரியலன்றாரு, ஆனால் விசுவாசத்தின் தகப்பன். ஏன்? ஒன்றும் தெரியலனாலும் முன்னாடி போக ஆயத்தமுள்ளவராக இருந்தார். He knew that God had all the details. பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சுன்றேன் நான், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாம் எழுப்பி சொல்றாரு, உன் குமாரனை, நீ நேசிக்கிற அந்த ஒரே குமாரனை நான் காட்டுகிற மலைகளின் மேல நீ பலி செலுத்துவா என்ன. உடனே ஆபிரகாம் தெரியும், ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவார், மலையாக காமிக்க மாட்டார், ஆனால் அங்கே போய் பலி கொடுன்னுவார். ஆனால் என் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும், இப்போதைக்கு காலையில் எழுந்திரிச்சு நடன்றார், நான் நடக்கிறேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் அதே மாதிரி தான் இருக்கிறார் பாருங்க. டீட்டெயில் பெருசாக கேட்டுன்னு உட்காரல, நீங்கள் டீட்டெயிலை கொடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அவருடைய பயணத்தில் பல நாட்களுக்கு அப்புறம் அந்த நிலத்தை காமிக்கிறார், அந்த மலையை காமிக்கிறார், மோரியா மலைகளை காமிக்கிறார். இந்த மலை மேலே தான் நீ பலி கொடுக்கணுன்றார் பாருங்க. இப்போ மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஈசாக்கு கிட்ட விறகு இருக்குது, ஆபிரகாம் கிட்ட நெருப்பும் இருக்குது, கத்தியும் இருக்குது. இப்போ ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, அப்பா பலி கொடுக்கறதுக்கு மிருகம் இல்லை, நம்ம பலிபீடத்தை கட்டினா யூஸ்ன்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ பலி கொடுக்க கர்த்தர் மேலே கொண்டு போகிறாரு, அங்கே ஆடு கிடைக்குமா? ஏன்னா இது ஒரு மலை மேலே கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே என்னது ஒரு மட்டன் கடை இருக்குதா, அங்கே இடத்துல ஆடுகளை என்ன பிடிச்சி கொண்டு வரதுக்கு. நல்ல வேலை இப்போ கேட்கலாம். ஈசாக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் பாருங்க, இஸ் வெரி பிரில்லியன்ட். இல்லை, தட்ஸ் அ ரைட் கொஸ்டின் டு ஆஸ்க். அதுக்கு ஆபிரகாம், ஆமாண்ணா, ஆமாம் தம்பி, சரிவா நம்ம இறங்கி போகலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லாமல், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னா அர்த்தம். என்ன ஏன்பா கேட்குற, எனக்கு தெரியல, கூப்பிட்ட கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வா முன்னாடி போகலாம். நல்லா கவனிங்க. Abraham keeps climbing the mountain. Maybe you are climbing a mountain today. உங்கள் வாழ்க்கையின் தொழிலை பொறுத்த வரைக்கும், பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும், maybe you are climbing a mountain and you don't have all the answers. And I want to tell you, congratulations, you are in good company. நிறைய விசுவாச மகான்கள் இப்படி தான் பயணம் பண்ணாங்க. எல்லா டீட்டெயிலும் இல்லாமல் மலை ஏறிட்டு இருக்கிறீங்களா கர்த்தருக்காக, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நீங்கள் சரியான கும்பலோட சேர்ந்துருக்கிறீங்க. இதுதான் விசுவாச கும்பல், இப்படி தான் விசுவாசிகள் செயல்படுவாங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னு மேலே போகிறேன், ஆடு வர வேண்டிய நேரத்தில் வரும். ஆபிரகாம் போய் ஈசாக்கை பலிபீடத்து மேலே படுக்க வச்சு ஈசாக்கை கொண்டு போடுறதுக்காக கத்தியை உயர்த்துகிறார் பாருங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. See, number 4. What is point number 4? What do you do when you don't have all the details? Stay sensitive to God's voice and obey His promptings. Stay sensitive. கையை உயர்த்துறாரு, ஆனால் கர்த்தருடைய குரலுக்கு சென்சிட்டிவாகவே இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், வெளியே போ நான் காமிக்கிறேன்றார். வெளியே போகும்போது சென்சிட்டிவாகவே இருக்கிறார், கர்த்தர் காமிக்கிறார், இதோ அந்த மலைன்றார். மலை மேலே ஏறி போகும்போது ஈசாக்கு கேள்வியை கேட்குறார், ஆனால் ஆபிரகாம் செவிகள் திறந்த வண்ணமாகவே இருக்கிறார் பாருங்க. மலை மேலே போய் சேர்ந்த உடனே கர்த்தர் பேசுவார்னு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் பேசுன உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அப்படியா, சரி ஆண்டவரே, பிள்ளையாண்டால் மேலே என் கரத்தை நான் போடவே இல்லைன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொல்றாரு, வேறு நல்லா கவனிங்க, கர்த்தர் காண்பிக்கிறார். ஆபிரகாம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆட்டுக்கடா அவருக்காக காத்திருக்குது. அந்த ஆட்டுக்கடாவை எடுத்துட்டு வந்து தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார், ஒரு பலியை செலுத்துகிறார். அன்னைக்கு மட்டும் ஆபிரகாம் கர்த்தருடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்காம இருந்தார்னா அவசரப்பட்டு ஈசாக்கை கொண்டு போட்டிருப்பாரு பாருங்க. அந்த ஸ்டோரியே மாறி இருக்கும் அப்படியே. I want to let you know today, if you're not sensitive to the voice of God, you will kill your dream. Don't kill your tomorrow by not listening to God today. Stay open to the voice of God, because God always has a way. God always provide
for you. நல்லா கவனிங்க. When you pass the test of not knowing, your supernatural provision will come to you. ஏதிங்க பார்க்கலாம். When you pass the test of not knowing, your supernatural provision will come to you. அன்னைக்கு ஆபிரகாம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாதான் நான் முன்னாடி போவேன், வெளியே போவேன், இப்படி செய்வேன்னு சொல்லி காத்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் விசுவாசத்தின் தகப்பனாக மாறி இருக்க வாய்ப்பே இல்லை. ரோமர் 8:26 இருக்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம் பாருங்க. நமக்கு தெரியல என்ன பண்றதுனே நம்மளுக்கு தெரியலன்ற நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அப்படியே 28ஆம் வசனத்தை பாருங்க என்ன போட்டுக்குதுன்னு சொல்லி. ரோமர் 8:26 படிக்கிறோம். We don't know all things. When you don't know, let the Holy Spirit give you the help to pray. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. When you don't know, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். அடுத்தது பாருங்க 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். 28ஆம் வசனம். ரெடியா இருக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிந்திருக்கிறேன். I don't know all things, but this I know, God works all things. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. I don't know all things, but I know God works all things. இன்னொரு சொல்ற பாருங்க, அருமையான ஒரு சத்தியம். I don't know all things, but I know God works all things. எல்லாம் எனக்கு தெரியல, ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் நடப்பிக்கிறார் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற நிலைய அவர் நடப்பிக்கிறார், இப்ப இருக்கிற பிரச்சனைய அவர் நடப்பிக்கிறார், அவர் அதை திருப்புவார், அவர் அதை மாற்றுவார். I don't know all things, but I know God is in all things and He is working all things together for my good. இப்போ என்னுடைய வேலை என்னது? என்னுடைய செவியை சாய்த்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, அடுத்தது என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டு 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 முன்னாடி செல்றது தான் என்னுடைய வேலையா இருக்குது, உங்களுடைய வேலையா இருக்குது. As you keep yourself open to the voice of God, as you keep your ears open to the promptings of the Holy Spirit, you will never be put to shame. நீங்க இன்னைக்கு ஆபிரகாம் போல இருக்கலாம். மலை ஏறிட்டு இருக்கிறேன், ஆட்டுக்கடாவை காணுமே, நடந்துட்டு இருக்கிறேன், இன்னும் மலையை பார்க்கலையே. ஈசாக்கு தானே இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, அவனையே பலி கொடுன்றாரு, ஏன் அப்படி கேட்கிறாரு தெரியலையே. Maybe you have too many questions today about life and where you are in life, but I want to invite you to a place of faith where you say, I don't know, but it's all right. I can be comfortable not knowing all the details. எல்லாமே தெரியாமலும் என்னால நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு தெரியல ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற வாழ்க்கையை நான் கடைபிடிச்சுக்கிறேன். Stay open to the voice of God. எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க முன்னேறணும்னா எப்பதான் முன்னேறது? எல்லா டீட்டெயிலும் கிடைச்சாதான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எப்பதான் ஆரம்பிக்கிறது? எல்லாம் புரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா எப்பதான் எடுத்து வைக்கிறது? எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னா எப்பதான் கல்யாணம் ஆகுறது? சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ? Put your trust in God. தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுங்க, படிக்க வேண்டியதை படிச்சுங்கன்ற, எடுக்க வேண்டிய கோர்ஸ் எடுங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்க சொல்றதா இருந்தா கர்த்தருடைய சிறந்த திட்டத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. Will miss out on the best of God. So today's message is all about this. I don't know, but it's all right. எனக்கு நிறைய தெரியல, எல்லாமே தெரியல, ஆனாலும் பரவாயில்ல, நானும் விசுவாச ஜாம்பவான்கள் போல முன்னேறி செல்ல ஆயத்தமா இருக்கிறேன். உங்களுக்கு நிறைய தடவை இந்த ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு இதை சொல்லி ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். பாருங்க, ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபர், அவர் தன்னுடைய பார்ட் டைம்ல ஸ்கூல் பஸ் ஓட்டுகிற ஒரு ஓட்டுநராக வேலை செஞ்சார். இஸ் ஆல்சோ ஸ்கூல் பஸ் டிரைவர். ஒரு நாள் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த ஊனமற்றோருடைய ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளை அத்லெட்டிக்ஸ்க்கு கூட்டிட்டு போனோம்ட்டாங்க. என்னன்னு பார்த்தா, கண்ணு தெரியாத பார்வையற்ற பிள்ளைகளை, ஹை ஸ்கூல் பிள்ளைகள் பாருங்க, but they cannot see, blind, they are blind. He has to pick them up and drop them off for a sports meet, ஒரு athletic meetக்கு அவங்களை கொண்டு போய் விடணும். ஓட்ட பந்தயத்தில் இவங்க பங்கு பெற போறாங்க அப்படின்னு இவர் தெரிஞ்சுக்கிட்டார். But he was very intrigued, very much intrigued. எப்படி ஓடுவாங்க இவங்க, கண் பார்வையற்ற பிள்ளைகளை எப்படி ஓடுறாங்க, நான் பார்த்தே தீரணும்னு சொல்லி அவங்கள டிராப் ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே உட்கார்ந்தாராம் பாருங்க. He sat in the stands and he said, let me watch how they run.
all the blind boys, these boys, they're all standing one next to the other. They're competing with each other. போட்டி போடும்படி ஓட்ட பந்தயத்துல பங்கு பெறும்படி எல்லாரும் அப்படியே வரிசையா நிக்கிறாங்க. யாருமே கண்ணு தெரியல. The shot is fired. On your marks, get set. They start running. ஆச்சரியம் இருக்கு. கண்ணு தெரியாத பிள்ளைகள் எப்படி ஓடுறாங்க பாரு. பார்த்தா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல ஓடுனாங்களாம் பாருங்க. ஆச்சரியம். பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன்ல ஓடி பக்காவா பாருங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட்னு சொல்லி 3 முக்கியமான வின்னர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம். எப்படி இது நடந்துச்சுன்னா, அவர் சொல்றாரு, இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்டுடைய கோச், ட்ரெய்னர் ஃபினிஷ் லைன்ல நின்னு அவர் ட்ரெயின் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கூப்பிட்டாராம் பாருங்க. ஹியர் ஹியர் ஹியர், இங்க இங்க இங்க, ஓடிவா ஓடிவான்ற மாதிரி இங்க இங்க இங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாராம் பாரு. இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட் அன்னைக்கு ஐயோ கோட் எங்க போட்டிருக்கிறாங்க, பிரைஸ் எங்க இருக்குது, எந்த திசையில ஓடணும்னு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. He cannot see, but he can hear. He can hear his coach's voice. He spent time with the coach. அந்த பயிற்சியாளரோட இவர் எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிச்சிருக்கிறார்னா, அவருடைய குரலை தெளிவா கேட்டு நடந்திருக்கிறார் பாருங்க. அந்த குரலை கேட்டுட்டு ஓடுறாரு பாருங்க. ஹியர் 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 போது அதை கேட்டு 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 ஓட 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 பாத்தீங்கன்னா finish line வந்து சேர்றாரு. Isn't this what Christian life is all about? Sometimes it seems so dark, you don't know where you're going. நோவாவை போல அறியாத காரியங்களை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆபிரகாமை போல தெரியல ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போறீங்க, நான் முன்னாடி வரேன். நோவாவை போல, மோசேயை போல அதரிசனமானவரை பார்த்து நான் முன்னாடி போடுமா இருக்குது. What is faith? காணப்படாதவைகளின் நிச்சயம். It is, it's about the invisible. It's about the invisible. What do? Don't wait for it to appear. Start running towards the finish line. Start marching towards your destination. Keep walking towards your goal. உங்க பயிற்சியாளர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அவர் ஒவ்வொரு டர்ன்ல சொல்லிட்டே இருப்பார். The right எடு, the left எடு, ஸ்ட்ரைட்டா போ, இவங்கிட்ட பேசாத, இவங்கிட்ட பேசு, இந்த வாசலுக்குள்ள போ, இந்த வாசல் வேண்டாம், இந்த இடத்துல அப்ளை பண்ணு, இந்த இடத்துல அப்ளை பண்ணாத, இந்த கோர்ஸ் எடு, இந்த கோர்ஸ் எடுக்காத, இந்த நபர்கிட்ட பேசு, இவங்கிட்ட பேசாத, இந்த நபரை நீ திருமணம் பண்ணிட்டா நல்லா இருப்ப, சரியில்லை, இவங்க ஓடிட்டு. நல்லா கவனிங்க, ஆவியானவர் வழி நடத்துவார். அவர் வழி நடத்துவார். He will show you which mountain. I want to talk to every Abraham here today, and I want to let you know, he will tell you which mountain. He will tell you stop. He will tell you turn around. He will tell you here's your right. அவர் வழி நடத்துவார். Stay sensitive to the voice of God and keep obeying him faithfully. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இன்னைக்கு பிரதர், ஆண்டவர் எனக்கா பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரா, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, ஆனா எனக்கு நிறைய டீடைல் இல்லைனா கவலைப்படாதீங்க. You are in good company. None of us do. We don't all have the details, but we know who God is. கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியும். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி சொல்லாமா? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தெரியல, ஆனா தேவன் சகலத்தையும் நடப்பிக்கிறார். சகலமும் எப்படி நடப்பிக்கப்படும் எனக்கு தெரியல, ஆனா தேவன் சகலத்தை நடப்பிக்கிறார் எனக்கு தெரியும். இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்க்கலாம். I don't know all things, but I know God works all things. கர்த்தர் சகலத்தையும் வேலை செய்கிறார், சகலத்தையும் நன்மைக்காக திருப்ப வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கை உயர்த்துங்க. I believe and I declare over you, you will reach your destination. You will see what God has for you. You will experience the best in your family. எல்லாம் தெரியலன்னு ஒரே இடத்துல இருக்காதீங்க. தெரிஞ்சதை கையில் எடுத்துட்டு முன்னாடி போங்க. வாசல்களை திறப்பார், இணைப்புகளை கொண்டு வருவார், அற்புதங்களை செய்வார், பணத்தை கொண்டு வருவார். கர்த்தர் வேலை செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பிரம்மாண்டமான சத்தத்துக்குள்ள வழி நடத்துவார். நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அந்த நேரத்துல அவர் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரா இருக்கிறார். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? சொல்லுங்க, அப்பா நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ ரிமலர ஷரதி பலதுரா கபலந்தரே கேத்தியாம்துன ரிகபலமாம். ஓ நான் விட்டு கொடுக்கிறேன். தேங்க் யூ லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க. நல்லா நன்றி செலுத்துங்க. நல்லா அவர்களை தொட்டுட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் சமாதானம் கெட்டு போய் சீர்கெட்டு போய் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் புதிய சமாதானத்தின் டெபாசிட்டால் நடப்பிட்டு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஓ ரபனமந்தேரியா லபரதுந்தாரியா ஷரபந்தனரி கபலபந்து. ஓ
Rele manamanduna maramam darabar kurabam dalari kalarabam. Hallelujah, hallelujah, hallelujah. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த, thank you Lord, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நல்லவர், நல்லவர். ஒண்ணு மட்டும் தெரியும் பாருங்க, நம் தேவன் நல்லவர். அவரை நம்பினவங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will never be put you to shame, never be put you to shame. Yes, come on, hallelujah. He will never be put to shame. rubalandeer yarabalarabandura bakalarabandana, வெட்கப்பட்டு போக விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். ஏந்துவார், தாங்குவார், உயர்த்துவார், தப்புவிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையும், அவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே. உம் கரங்கள் என் ஆதாரமே. Hallelujah. Thank you Lord, thank you Jesus. இந்த நேரத்தில் இயேசுவின் சரீரத்தை ரத்தத்தை உங்க கையில் எடுத்துங்க. அவருடைய சரீரத்தை ரத்தத்தை கையில் எடுத்துட்டு கம்யூனியனுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். கம்யூனியன் நேரம், விசேஷத்த நேரம், அற்புதத்தின் நேரம், ஆச்சரியத்தின் நேரம். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம அறிக்கை செஞ்சு பெற்றுக்கொள்ளும் போது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நம்புறவங்க வாங்க, இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், வியாதிக்கும் பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லை, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது. சொல்லுங்க, ஆரோக்கியம் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது, தேவனுடைய சுகம் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான்,
இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை படிப்படியா வழி நடத்துவார். அவர் என்னை உயர்த்துவார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எனக்கு எல்லாமே தெரியல, ஆனா எல்லாவற்றையும் அறிந்தவர் என் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. நீர் நல்லவரே, சொல்லுங்க, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல கைகளை வருது. அப்படியே அந்நிய பாஷைகளை துதிக்கலாமா? Take the next couple of minutes to just pray in tongues. நான் சொன்னேன் இல்லையா, அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது நமக்கு தான் தெரியலவா, ஆனா ஆவியான சகலத்தை வேலை செய்வார். ஓராபானா லபராம்தலி கோப்ரியா தலபாந்துனா பிரேலேனியா ரமிலமாந்தூர மீரது கோஷியரலரமாந்துனா ரிகோனா மந்தேரியா ரமலபிராந்தூர விர்தூர பலாந்தியா சாரனீலி போனோந்த பராந்துனா ரிமகலோரி மார்தீன பலாந்துனா ரெகலே ஷப்ரது கோரபாந்துனா வியாப்ர ஷதரனீல மோல்தோர பலாந்தியா ரெலமீந்தோரியா ரபலதீந்தோர பாக்கர்ன பலாந்துனா ரெகே ஷாப்ர போனோலி யந்தன ரியகல ரெபலீஷ ரபந்தோரியா பரரி பலாந்துனா ரெமலிந்தரி பலான கோரியா பராந்தலரியா ரெகதிந்தாலியா ரதிகோரியாந்தா. சுகத்தின் தேவன், நன்மைகளின் தேவன் சுகமாக்கிட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வியாதியோட வந்திருந்தீங்கன்னா வியாதி இருக்கிற இடத்துல ஒரு கையை வைங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி நீக்கப்படட்டும். ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். அந்த கட்டி மறையட்டும், அந்த வலி விலகட்டும், அந்த தலைவலி வெளியேறட்டும், அந்த நெஞ்சு வலி சுகமாகட்டும். ஹார்ட்ல இருக்கிற ஆர்டரிஸ் இப்பொழுதே சுகமாகட்டும். Let the arteries and veins be healed in Jesus name. எல்லா blockages remove ஆகட்டும் right now. கர்த்தர் எல்லா கட்டிகளும் மறைய செய்கிறார் right now. உரியவாக ஷரதியமாந்துனா ரிகாலரபாந்தனா. பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Diabetics be healed in Jesus name. Oh, blood pressure be normal in Jesus name. Spinal issues be healed in Jesus name. இடுப்பு வலி சுகமாவதாக, வயிற்று வலி சுகமாவதாக, எல்லா லிவர் கண்டிஷன் சுகமாவதாக, நுரையீரலுடைய பிரச்சனை இப்பொழுதே சுகமாகட்டும். கைகளை ஒட்டி பெற்றுக்கொள்ளுங்க. In Jesus name, in Jesus name. Kidneys be healed in Jesus name. Be healed right now. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். எங்களுக்காக நன்மைகளை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. எங்களுக்காக கிருபைகளை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. வழி நடத்தி ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்ய உயர்த்துங்க ஆவியானவரே. மை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை, மை போல ஒரு பெரிய தேவன் யாருமே இல்லை. ஹalleluya, hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய அற்புதங்களுக்காக நன்றி செலுத்தலாமா அந்த நேரத்தில்? Come on, let's give thanks to the Holy Spirit. Thank you Holy Spirit Lord. Hallelujah, hallelujah. பிதாவே, இந்த நேரத்தில் அருமையான இந்த Zoom மீட்டை ஏற்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிமாரை ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. அற்புதமான அருமையான வார்த்தையின் கோட்பாடுகளை சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. எல்லாம் தெரியல ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த விசுவாசத்தோட நாங்கள் முன்னாடி செல்ல எங்களுக்கு நன்மை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிச்சு பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை, உம்மை போல ஒரு பெரிய தேவன் யாரும் இல்லை. பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்துங்க. நீங்க போதுமானவர், நீங்க பரிசுத்தர், நன்மைகள் நிறைந்தவர். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு பெருகட்டும். முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. நல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். தேவன் நல்லவர்.